வாசி யோகம் சித்தர்கள் பாடல்களை படித்து அறிந்து உணர்ந்தால் முக்திக்கான வழி புரியும். மூச்சை கவனிப்பதாலோ பிராணாயாமம் செய்வதனாலோ சுவாசம் ஒடுங்காது. மனம் அடங்கினால் சுவாசம் ஒடுங்கும். மனம் அடங்கவும் சுவாசம் ஒடுங்கவும் சித்தர்கள் கூறியதும் அனுபவமாக அறிந்து உணரவும் இரு கண்களின் கருவிழி பகுதியை எண்ணத்தால் கவனிக்க மனம் அடங்கும், சுவாசம் ஒடுங்கும். காமம் விலகும், கர்மா கழியும், நினைத்தது நடக்கும். சுவாசத்தை கவனிப்பதாலோ மூச்சு பயிற்சி செய்வதாலோ முக்தி கிடைத்து விடாது. ஏனென்றால் மற்ற பயிற்சிகளில் விழிப்பு நிலையில் மனம் நிற்காது. ஆனால் இரு கண்களில் தவம் செய்வதால் மனம் நிற்கும். விழிப்பு நிலையில் மனம் நின்று சுவாசம் ஒடுங்கி கர்மா கழிந்து பிறவா நிலை கிடைக்கும். இதைதான் காகபுசண்டர் தனது பாடலில் பாரப்பா நாக்கையுந்தான் அண்ணாக்கேற்றி பார்த்தனிலே பார்த்தவருக்கு பலிதமில்லை, ஆரப்பா கண்வெடிக்கும் தேகம் போகும், அடயோகம் என்பார்கள் ஆகாதப்பா, சாரப்பா மணந்தனை அண்ணாக்கில் நேரே, சார்ந்து மிக பார்க்கையிலே வாசிதானும், வீரப்பா மேலடங்கும் கீழ் நோக்காது, வெட்டாத சக்கரத்தை அறியலாமே என்று கூறுகிறார்.